இந்த வீட்டுக்கு வந்து ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்றது இது வந்து செகண்ட் வருஷங்க. போன வருஷம் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. எச்சில் பாத்திரம் போட்டு வாஷ் பண்ற சிங்க்ல போய் இப்படி பூஜை பண்றீங்களே நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேங்க. வெஜ் நான்வெஜ்னு ரெண்டுத்தையுமே ஒரே கை ஒரே வயிறுல தான் சாப்பிடுறோம். ரெண்டுத்துக்கும் தனித்தனி கையோ தனித்தனி வயிறோ கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கேத்த மாட்டேன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு பார்க்க வேண்டாம், நம்ம மனசுதான் காரணம்னு சொல்றீங்க. அதே தாங்க நானும் சொல்றேன். ஆடி பெருக்குன்றது காவேரி ஆத்துக்கு பண்றதுங்க. ஊர்ல இருந்தா ஆத்துக்கு போய் பண்ணுவோம். பட் இங்க சென்னை வந்து நான் சிங்க்ல இருக்க டேப்புக்கு தான் பண்றேன். வீட்ல வாஷ் பேஷன்ல பாத்ரூம்ல எல்லாம் கூட டேப் இருக்கு. பட் அங்க வச்சு பூஜை பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல. சிங்க் டேப் எவ்வளவோ மேல்னு தோணுச்சு. சிங்க் நான் ப்ராப்பரா தாங்க கிளீனா தாங்க மெயின்டைன் பண்றேன். நான் இப்படிதான் பண்ணுவேன்றதான் காமிச்சேனே தவிர உங்களை எந்த இடத்துலயும் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணவே கிடையாது. அது அவங்களோட விருப்பம் தாங்க. சரின்னு பட்டா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க, அவ்வளவுதான். சண்டே நான்வெஜ் சாப்பிட்டதுனால மண்டே மார்னிங் தாங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணியிருந்தேன். வீடியோல பாத்தீங்களா அந்த பச்சரிசி ரெசிபியை தாங்க பிரசாதமா எடுத்துட்டு போவோம். ஆத்துக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு வருவோம். வீட்டுல பண்ணதுனால பைப்புக்கு கட்டிட்டு நாங்களும் கட்டிக்கிட்டோம்.